வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் ஆபத்து இல்லை என்று காங்கிரஸ் திட்டவட்டம். திட்டமிட்டபடி மே மாதம்தான் தேர்தல் என்று மத்திய அரசு அறிவிப்பு. லோக்சபா தேர்தலுக்கு ஆயத்தமாகிறது அதிமுக. போட்டியிட விரும்புவோருக்கு டிசம்பர் 19ஆம் தேதி முதல் விண்ணப்பம் விநியோகம். சாதி கலவரங்களை தூண்டிவிடும் சமூக விரோத சக்திகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா எச்சரிக்கை. இரும்பு கரம் கொண்டு அடக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு அதிகாரம். விரிவான செய்திகள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு மெஜாரிட்டி இருப்பதால் லோக்சபாவுக்கு முன்கூட்டியே தேர்தல் வராது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமெண்டின் இரு சபைகளையும் முடக்கி வரும் சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் 6 பேர் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 4 எம்பிக்கள் மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளனர். இதுகுறித்து பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கமல்நாத்திடம் புதனன்று நிருபர்கள் கேட்டதற்கு அது பற்றி சபாநாயகர் மீராகுமார் முடிவு செய்வார் என்றார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு போதுமான மெஜாரிட்டி இருப்பதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்று கூறிய கமல்நாத், ஆகவே லோக்சபாவுக்கு முன்கூட்டியே தேர்தல் வராது என்றும் அடுத்த ஆண்டு மே மாதத்தில்தான் லோக்சபா தேர்தல் நடக்கும் என்றும் கூறினார். நடப்பு தொடரில் மத கலவர தடுப்பு மசோதா, லோக்பால் மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருப்பதால் இரு சபைகளிலும் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் சீமாந்திராவைச் சேர்ந்த எம்பிக்களை கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்வது குறித்து அரசு தரப்பு ஆலோசித்து வருவதாகவும் பார்லிமெண்ட் வட்டாரங்கள் கூறுகின்றன. தெலுங்கானா உள்ளிட்ட பிரச்சினைகளால் ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக 3வது நாளாகவும் செயல்பட முடியாமல் பார்லிமெண்ட் பணிகள் முடங்கின. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதை எதிர்த்து சீமாந்திரா எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் கடந்த 2 நாட்களாக பார்லிமெண்ட் முற்றிலும் முடங்கியது. புதனன்று காலை லோக்சபா கூடியதும் ஆந்திர பிரிவினையை எதிர்த்து சீமாந்திரா எம்பிக்கள் கோஷமிட்டபடி சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். அதேபோல உத்தரப்பிரதேசம் மாநிலம் முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் பலியான பிரச்சனையை எழுப்பிய பகுஜன் சமாஜ் எம்பிக்களும் சபாநாயகர் இருக்கை முன் திரண்டனர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் ஆந்திர பிரிவினை, முசாஃபர் நகர் குழந்தைகள் பலி, 2G கூட்டுக்குழு அறிக்கை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனால் அமைதியற்ற சூழல் நிலவியதால் முதலில் 12 மணி வரைக்கு சபையை தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நீடித்ததால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான ஆயத்த பணிகளில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அடுத்த ஆண்டு மே மாதம் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இப்போதே வேட்பாளர்கள் தேர்வு பணியை அக்கட்சி துவக்கியுள்ளது. லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சியினர் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் சாதி கலவரத்தை தூண்டிவிடும் சமூக விரோதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகளின் 3 நாள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் புதன்கிழமையன்று துவங்கியது. இந்த மாநாட்டில் துவக்க உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா கடந்த 2.5 ஆண்டுகளில் துவக்கப்பட்ட நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிக்கான திட்டங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்காட்டி தேசிய அளவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக சுட்டிக்காட்டினார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தளவில் சாதி கலவரத்தை தூண்டிவிடும் சமூக விரோதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு அடக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்திற்கு கச்சத்தீவு சொந்தம் என்றும் அது தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் துவக்கப்பட்டுள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகளை அனைத்து மாவட்டத்திலும் துவக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். மலிவு விலை உணவகம் குறித்தும் முதல்வர் ஜெயலலிதா பெருமிதம் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ள RP உதயகுமாருக்கு கிண்டி ராஜ்பவனில் கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த திங்களன்று 14வது முறையாக மாற்றப்பட்ட தமிழக அமைச்சரவையில் மீண்டும் சாத்தூர் தொகுதி MLA உதயகுமார் அமைச்சராக சேர்க்கப்பட்டார். புதன்கிழமையன்று கிண்டி ராஜ்பவனில் கவர்னர் ரோசையா அமைச்சர் உதயகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் ஒப்பில்லா முழுவதும் ஆட்சியில் ஒருங்கில் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும். கடந்த 2011ஆம் ஆண்டில் 6 மாதங்கள் மட்டுமே தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ஆர்.பி. உதயகுமார் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சபாநாயகர் தனபால், தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது கிரிமினல் குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் போன்ற ஓரின சேர்க்கை செயல்பாடுகளில் ஈடுபடுவது இயற்கைக்கு மாறானது என்பதால் அது கிரிமினல் குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு கூறுகிறது. டெல்லி உயர்நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு அந்த பிரிவை நீக்கி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது குற்றமல்ல என்று தீர்ப்பளித்தது. நாட்டில் பெருகி வரும் ஓரின சேர்க்கையாளர்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற அதே நேரத்தில் முஸ்லிம், கிறிஸ்தவ, இந்து அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த வழக்கை விசாரித்த ஜி.எஸ். சிங்வி, எஸ்.ஜே. முகோபாத்யாயா தலைமையிலான பெஞ்ச் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின் கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் புதனன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஓரின சேர்க்கை அல்லது வயதுக்கு வந்த இருவர் இயற்கைக்கு முரணாக கொள்ளும் உறவு 377வது பிரிவின் கீழ் கிரிமினல் குற்றம்தான் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசு மட்டும்தான் சட்டத்தை மாற்றும் அதிகாரம் படைத்துள்ளது என்பதால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சட்டப்பூர்வமாக ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்த நீதிபதிகள் அதை ரத்து செய்து உத்தரவிட்டனர். All India Muslim Personal Law Board had filed a petition before the Supreme Court challenging the judgment of the Delhi High Court, which had held that that section 377 IPC as unconstitutional. Supreme Court today has set aside the judgment of the Delhi High Court, and the Supreme Court has dealt that it is constitutionally valid, and it has further said that the Union of India, if they want to delete it from the statute book, they will be at liberty to do so. 377வது பிரிவை சட்ட புத்தகத்தில் இருந்து நீக்குவதா அல்லது உரிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். 1890ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட 377வது பிரிவின் கீழ் இயற்கைக்கு முரணான உறவு கொண்டது நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு வரையில் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். ஓரின சேர்க்கையாளர் உரிமைக்காக போராடி வரும் நாஸ் பவுண்டேஷன் எனும் அமைப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகள் தயங்குவதே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்ததற்கு விலைவாசி உயர்வு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விலைவாசி உயர்வுக்கு மாநில அரசுகள்தான் காரணம் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் என்ற தலைப்பில் டெல்லியில் புதனன்று நடந்த பொருளாதார மாநாட்டில் பேசிய சிதம்பரம், அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்றும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 8800 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை சுட்டிக்காட்டிய சிதம்பரம், தங்கம் மற்றும் நிலக்கரி இறக்குமதியை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நிதி நிலைமையை வலுப்படுத்தவும், நிதி பற்றாக்குறை விகிதத்தை 3% குறைக்கவும் அரசு எடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் பின்வாங்க மாட்டோம் என்றும் சிதம்பரம் கூறினார். நாகையிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற 250க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். நாகை கடற்கரை கிராமங்களான கோடியக்கரை, அக்கரைப்பேட்டை, வேதாரண்யம் ஆகிய பகுதிகளிலிருந்து கடந்த 8ஆம் தேதி 250க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். புதன்கிழமையன்று காலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் அங்கு வந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி மீனவர்கள் அனைவரையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இது குறித்து தகவல் அறிந்து நாகை மீனவ கிராம மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் 250க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மாதி புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதால் அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மாதி புயல் புதனன்று காலை நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளதால் அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். மாதி என்று பெயரிடப்பட்ட இந்த தீவிர புயலானது இன்று அதிகாலை ஒரு புயலாக வலுவிழந்து மேலும் மெட்ரை மணி அளவிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து நிலை கொண்டுள்ளது. இது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தமிழக கடற்கரை நோக்கி வருகின்றது. அதன் காரணமாக வாரம் 24 மணி நேரத்திற்கு வட தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தென் தமிழக மீனவர்கள் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழக வடகடலோரத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,834 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் அதிகரித்து 48 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,950 ரூபாயாக இருந்தது. கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியில் உள்ள தமிழர்களை வெளியேற்றும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கோவையில் அனைத்து கட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள மாநிலம் மன்னார்காடு மாவட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பகுதியில் 80% தமிழர்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் அங்கு சொந்தமாக நிலங்களை வாங்கி பல்வேறு தலைமுறைகளாக விவசாயமும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கிருக்கும் தமிழர்களை வெளியேற்ற கேரள அரசு திட்டமிட்டுள்ளதால் அப்பகுதி தமிழர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். அட்டப்பாடி தமிழ் மக்களை வெளியேற்றும் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து கோவையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழர்களுக்கு எதிரான கேரள அரசின் போக்கை கைவிட வேண்டும் என்றும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தமிழர்களை எப்போதும் போன்று அங்கு வாழ வழி செய்ய வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து வரும் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே இந்த பிரச்சனையில் இரு மாநில அரசும் பேச்சு நடத்தி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அட்டப்பாடி தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.